புலக்கண்ணே நீ புதுமை படைத்து பலம்பல படைத்து பார்போற்ற வாழ்கவே. என் தாய் தமிழுக்கு என் சிரம் தாழ்த்தி நல்லதொரு தீர்ப்பினை கூற வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் என் அணியினருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களே, ஆண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவள் பெண்தான். ஏனென்றால் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை நாங்கள் எப்படி கூறுகின்றோம் தெரியுமா? நீ குடும்ப குத்துவிளக்கு, நீ குடும்ப கோவில் என்று சொல்கின்றோம். ஒரு பெண் இல்லாவிட்டால் அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லை, அந்த வீடு இருட்டாக இருக்கும். இதைவிட இன்று பெண்களை நாங்கள் எவ்வாறு கூறுகிறோம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னவென்று சொன்னால், இல்லத்தாள், இல்ல தலைவி, இல்லத்தரசி என்றெல்லாம் பெண்களை ஏன் கூப்பிடுகிறார்கள்? ஏனென்றால் அவள் தான் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாள், மகிழ்ச்சியாக குடும்பத்தை வைத்திருக்கின்றாள். ஒரு பெண் முதலாவதாக தனது கற்பத்திலே ஒரு குழந்தை பிறக்க தொடங்கும் போதே அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றது அவள் குழந்தை மகிழ்ச்சியாக இந்த வெளி உலகுக்கு வர வேண்டும் என்று நல்ல சத்துள்ள உணவுகளையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாள். ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தை ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியாக வெளியிலே வரும்போதுதான் அந்த குடும்பமும் முழு மகிழ்ச்சியை பெறுகின்றது. இதைவிட அந்த பிரசவ வலியிலும் கூட ஒரு பெண் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னை பற்றி பார்க்க வேண்டாம், என் வயிற்றை கிழித்து அந்த பிள்ளையை உயிரோடு வெளியில் எடுங்கள் என்று சொல்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு தியாகி தான் பெண். இந்த தியாகத்தின் மூலம் அவள் இந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கிறாள். ஆனால் எதிர்த்தரப்பு வாதி சொன்னார், மரம் போல் ஆண்கள் உழைக்கிறார்கள் என்று, மரம் என்று. ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அந்த மரத்துக்கு நீரூட்டி பசலை போட்டு அந்த மரத்தை விருட்சமான ஒரு மரமாக வளர வைக்க உறுதுணையாக இருப்பவள் பெண்தான். நடுவர்களே, நீங்கள் இன்று கூட இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் பொறுப்புடனும் கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு காரணம் ஒரு பெண் தான். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், குழந்தைகளை வீட்டில் கவனமாக சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இன்று இதிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு தேவை. அந்த உணவினை மிகவும் பக்குவமாகவும் சுவையாகவும் சமைத்து கொடுப்பவள் பெண்தான். இதில் இருக்கும் ஆண்கள் எல்லாரையும் நான் கேட்கின்றேன், உங்களது நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் மனச்சாட்சிப்படி சொல்லுங்கள். ஒரு பெண் 4 நாளைக்கு உங்கள் மனைவி வீட்டில் இல்லாவிட்டால் வீடு எப்படி இருக்கும்? போட்ட சாப்பிட்ட தட்டு கழுவாமல் இருக்கும், உடுப்பு துவைக்காமல் இருக்கும். பெண் என்பவள் உங்களையும் துவைத்து, உங்களது உடுப்புகளையும் துவைத்து உங்கள் குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றாள். எங்களோட மனசுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம், கௌரவம் போயிடும். அன்பும் அரவணைப்பும் பாசமும் கனிவும் எங்கு கிடைக்கிறது? ஆண்களிடமா? இல்லை, பெண்களிடம்தான். ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே தாயாகவும், சமையல்காரியாகவும், வீட்டு வேலைக்காரியாகவும் பல அவதாரங்களில் இந்த குடும்பத்தை, ஏன் உடை அலங்காரத்திலும் கூட ஒரு ஆண் வெளியில் போகும்போது பெண் தான் அந்த உடையை தெரிவு செய்கிறாள். இது உங்களுக்கு அழகாக இருக்கிறது, நீங்கள் இந்த உடையில் மிக சிமாட்டாக இருக்கிறீர்கள் என்று அந்த பெண் தான் கணவனுக்கு அந்த ஆடையை அலங்காரத்துக்கு கூட மகிழ்ச்சியாக அவனை வெளியில் அனுப்ப வேண்டும் என்று அந்த தெரிவு செய்கின்றாள். ஆகவே ஒரு பெண் இருக்கிற குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சி என்பது கட்டாயமாக இருக்கும். பெண் தான் இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நான் சொல்லுகின்றேன். கணவனுக்கு சக்தியை கொடுப்பதும், வளத்தை கொடுப்பது, வாழ்க்கையை கொடுப்பதும் பெண் தான் என்பது இங்கே மிகவும் ஆணித்தரமாக நான் கூற விரும்புகின்றேன். துன்பம் நேரும் போதும் கூட, ஒரு கல்லடித்து விழும்போதும் கூட அம்மா என்றுதான் கூப்பிடுகின்றோம். ஏனென்று சொன்னால், அந்த அம்மா தான் உங்களுடைய துன்ப நேரத்திலும் உங்களை சந்தோஷத்தை, உங்கள் துன்பத்தை களைந்து உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பவள் அம்மாதான் என்று கூறிக்கொண்டு, இன்றைய சமூக அமைப்பிலே, சமூக கட்டுமானத்திலே பெண்ணானவள்
கல்வி அறிவிலும் சிறந்து சுயசார்புள்ள பெண்ணாகவும் இருந்து இந்த சமூகத்தை குடும்பத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.